பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு வின்னரோட குவாலிட்டியை நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வின்னர் எப்போதுமே தன்னோட உழைப்பை நம்பி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, நான் இந்த இடத்துல இந்த ட்ராஃபிக்கு என்ன தகுதியானவனா நான் மாற்றிக்கணும். இந்த ட்ராஃபி அப்படின்றது இது ஒரு சாதாரண இது கிடையாது, பிக் பாஸ் ட்ராஃபின்றது. ஸோ அதுக்கு என்ன தகுதியானவனா நான் மாற்றிக்கணும், அதுக்கான நான் உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு தன்னை நோக்கி மட்டுமே அவங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்தவனை எப்படி கிடைக்கலாம், அடுத்தவன் நல்ல கேம் விளையாடிட்டு இருக்கானே அவன் கேமை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம், அவன் நேமை எப்படி ஸ்பாயில் பண்ணலாம், அவனை மக்கள் கிட்ட எந்த மாதிரி தப்பாக பதிவு பண்ணலாம், இப்படின்ற மாதிரி அவங்களோட கேமை விட்டு அடுத்தவனுக்கு எப்படி குழி பறிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதுதான் வின்னருக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற குவாலிட்டியாக நான் பார்க்குறேன். இது எல்லா சீசன்லையுமே நடந்திருக்கு. நம்ம 6th சீசனில் அசீம் ப்ரோ எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்கிற அத்தனை பேருமே வந்துட்டு அவரோட கேமை தப்பாக பேசுறது, எப்போ பாரு அசீம் ப்ரோவை பற்றி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட அதை போய் சேர்க்கணும். ஆனால் அசீம் ப்ரோ என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் அதுக்காக உழைப்பு போட்டுட்டு இருந்தார். இதுக்கு இந்த ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை, அதுக்கு நான் என்ன குவாலிட்டி வளர்த்துக்கணும் அப்படின்றது. அதே தான் முத்துக்குமரன் கிட்டே என்னால் பார்க்க முடியுது. இப்போ அசீம் ப்ரோ ஒரு அக்ரெசிவான பிளேயர் அப்படின்னா, முத்துக்குமரன் அமைதியான ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன். லைக் அவர் வந்து அவரோட அமைதி, நிதானம், இதுக்கு என்னை எப்படி நான் தகுதிப்படுத்திக்கணும், இந்த ட்ராஃபிக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு, இதில் நான் எப்படி உழைப்பை போடணும், என்னோட கடைசி நாள் வரைக்கும் நான் எப்படி என்னோட உழைப்பை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தன்னை பற்றி ஃபோக்கஸ்டாக யோசிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஆனால் இவர் நிறைய பேர் பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் பேசிக்கிட்டே இருக்கான், யாரையும் பேச விட மாட்டான், அவன் மட்டும் பிளா 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 பிளான்னு பேசி அவன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதுவும் ரயான்லாம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வரும்போது அவர் சொன்னார், நான் வெளியே இருந்து பார்க்கும்போது முத்துவா பாசிட்டிவ்னு நினச்சேன், ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது அவன் ஒரு நெகட்டிவ். ஏன்னா அவன் வந்து அவனோட ஸ்டஃப் கம்மியாயிடுச்சு, நல்லா பேசுகிறான்னு நினச்சான் ஆனால் பேசலை அப்படின்ற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவருக்கு வெளியே இருந்து வரும்போதே தெரியும் முத்துக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது, முத்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு தகுதியானவர்ன்றது தெரியும். ஆனால் முதல்ல உள்ளே வரும்போது ஸ்டே க்ளோஸ் அப்படின்றது தீபக்கு கொடுத்துருந்தாலும் அவர் முத்துவும் சொல்லியிருந்தார், எனக்கு ரொம்ப முத்துவை பிடிக்கும் அப்படின்னு முதல் நாள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு இல்லைங்க அவனை வெளியே இருந்து பார்த்ததாங்க அப்படி இருக்குது, பட் அவன் நெகட்டிவ்ங்க அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு அந்த ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகும். என்ன இந்த பையன் உள்ளே போகும்போது ரயான் சொன்னானே முத்து நல்ல பிளேயர்னு சொன்னா, ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நெகட்டிவ்னு சொல்கிறான், ஒருவேளை முத்து மேலே ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்குமோ அப்படின்னு நம்மளோட பார்வையை மாற்றுறதுக்காக ரயான் ஒரு விஷயம் பண்ணார். அண்ட் பல இடங்களில் அதை ரெஜிஸ்டரும் பண்ணியிருக்காரு. ஆமாம் முத்து, நீ மட்டும் பேசிட்டு உன்னோட பதிவு பண்ணிக்கிட்டே இருக்க முத்து, நீ எல்லாரையும் பேச விடாமல் எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நீ பேசிட்டு இருக்கன்னு சொன்னவர் தான் ரயான். இன்னைக்கு அந்த ரயான் உடஞ்சி உட்காந்துருக்கார், என்ன பண்ணணும்னே தெரியல. அவங்க வீட்டிலேருந்து வந்துட்டு போனதுலேருந்து அந்த மனுஷனுக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிடுச்சு. நான் என்ன கேம் விளையாடுறேன், நான் நல்லா அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க, பட் எக்ஸிக்யூட் பண்ணலைன்றாங்க. கடைசி வாரங்கள் நெருங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே நான் என்னை மாற்றிக்க முடியுமா, டிக்கெட் டு ஃபினால நான் அடித்தா மக்களுக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு அந்த மனுஷனுக்கு ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன். யார் வந்து பேசி பேசி மண்டையை கழுகுறா அப்படின்னு சொன்னாரோ ரயான், அந்த முத்துக்கிட்ட தான் இன்னைக்கு ரயான் உட்காந்து பேசுகிறாரு. எஸ், ரயான் உடஞ்சி உட்காந்துருக்காரு. என்ன முத்து நான் பண்ணணும், இதுக்கு மேலே என்னோட அந்த இமேஜை நான் எப்படி மாற்றுறது, நான் நல்லா அனலைஸ் பண்ணுறேன்றாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பிரச்சனை என்ன, எதனால் வந்து அது வெளியே தெரிய மாட்டேங்குது, நான் டிக்கெட் ஃபினலில் அடிச்சிட்டுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. அண்ட் முத்துக்குமரன் அவர் சொல்கிறார், நீ கடைசி வரைக்கும் உழைக்கணும். 14வது வாரத்தில் நீ கடைசியில் நிற்கிறா அப்படின்னு நீ நினைக்காது, எப்போனாலும் நம்ம உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு செகண்டில் கூட ஒருத்தரோட நேம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ இவ்வளோ வாரங்கள் பயணம் பண்ணி வந்துட்டோம், திடீர்னு ஏதோ 2 நாளைக்கு முன்னாடி கூட யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பேசியிருக்கலாம், அது பதிவாயிருக்கலாம். அப்போ மக்களுக்கு அவங்க மேலே இருந்த ஒரு பாயிண்ட் மாறும், என்னடா இவனை ரொம்ப நல்லவன் பார்த்தோம், திடீர்னு இப்படி இருக்கிறானே, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறானே அப்படின்னு மாறும். ஸோ எந்த நொடியில் எப்படி வேணாலும் மாறும். இதுதான் நம்ம கடைசி வந்துட்டோம், நம்ம 13வது வாரம் வந்துட்டோம், 12வது வாரம், எதையுமே நீ யோசிக்காது. உன்னோட உழைப்பை நீ கடைசி நாள் நிற்கிற வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இரு. ஏன்னா இது ஒரு சாதாரண இடம் கிடையாது. இத்தனை கோடி பேர் மக்கள் பார்க்குற இடத்துல நம்ம நிற்கிறோம் போது உன்னோட உழைப்பை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரயான் கேட்குறாரு, அப்போ நான் டிக்கெட் ஃபினால அடிச்சுட்டுமா, என்னோட இடத்த நான் காமிக்கிறதுக்கு மக்கள் கிட்ட நான் யாருன்னு காமிக்கிறதுக்கு நான் டிக்கெட் ஃபினாலே அடித்தா நான் ஜெயிச்சிட முடியுமா, மக்களுக்கு என்ன பிடிக்குமா, அந்த பதிவை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, டிக்கெட் டு ஃபினாலே அடிக்கிறது நல்ல விஷயம்தான், ஆனால் டிக்கெட் டு ஃபினாலே அடித்தா நம்மளோட பார்வையை மாற்றிடலாம், மக்கள் நம்மளை பிடிச்சிருக்குமா அப்படின்றது கிடையாது. நீ டிக்கெட் டு ஃபினாலேயே ஒரு கேமை எப்படி நீ எடுத்துகிட்டு போகிற, நீ ஜெயிக்கிறன்றதை தாண்டி அதை நீ எப்படி அணுகிறன்றது இருக்கு இல்லையா, அதுதான் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாரு. செம்ம பாயிண்ட்டாக இருந்தது. நம்ம என்றைக்குமே வந்துட்டு ஒரு டிக்கெட் ஃபினாலே அடிக்கணும், டாஸ்க் பீஸ்டாக இருக்கணும், அவனை தான் எனக்கு பிடிக்கும் நம்ம சொல்லவே கிடையாது. ஒரு டாஸ்க்கை நீ எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிற, அந்த டாஸ்கில் நீ என்னவா தெரியுற, நீ நேர்மையாக விளையாடுறியா, இல்லை உன்னோட ஒரு கேமாக இருந்தாலும் அதில் நீ எப்படி ஏமாத்துறியா, நீ என்ன பண்ணுறன்றத நம்ம பார்ப்போம். அதை அவர் அழகாக சொல்லி கொடுக்குறாரு. நீ டிக்கெட் ஃபினால அடிக்கணும், அது சூப்பர் தான், ஆனால் நீ அதை எப்படி அணுகணுன்றது இருக்கு இல்லையா, அதுதான் மக்கள் உன்னை பார்க்குற விதமாக இருக்கும். ஸோ இதைத்தான் நமக்கு சேதுனா பல வாரங்களாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி அணுகுறீங்க, ஸோ அதை நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்க. அண்ட் நீங்கள் ரயானுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா, அவங்க அக்கா சொல்லிட்டு போனாங்க, நீ நல்லா பிளான்லாம் பண்ணுற, ஆனால் நீ எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன், நீ சூப்பராக அனலைஸ் பண்ணுற, ஏன் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதை தான் இங்கே முத்துவும் சொல்கிறார். சரி,
நீ நல்லா பண்ணுறேன்றாங்கல்ல, உன் எக்ஸிக்யூஷனில் எங்கே மிஸ்டேக் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னு போது நான் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன் அதனால தான் அப்படின்னு. நமக்கு தெரியும் ரயான் சூப்பராக பாயிண்ட் பேசுவார். ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறதுல முத்து எப்படி அழகாக அனலைஸ் பண்ணுவாரோ அதே மாதிரி ரயானுக்கும் அந்த ஒரு திறமை இருக்குது. ஆனால் அதை அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிடுவார். லைக் ஜாக்லின்லாம் அதுதான். ஜாக்லின் எப்படி அப்படின்னா தன் கூட இருக்கிறவங்களோட ஐடியாலஜி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு ஒரு கேம் ஆட ட்ரை பண்ணுவாங்க. இப்போ அவங்க முத்து, மஞ்சரி, தீபக் கூட இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பிளேயர்ஸ். நாம அவங்க கூட காம்படிட் பண்ண போகும் போது அவங்க ஐடியாலஜி என்ன, அவங்க கேம் பிளே என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றக்காக தான் இவங்க கூட இருக்காங்க. அதே மாதிரி ரயானோட கேம் பிளேயும் அவங்க முடிச்சு விட்டுட்டாங்க. ஸோ அதைத்தான் இப்போ முத்து சொல்றாரு, உன்னோட ஐடியாஸ் கரெக்டாக இருக்குது, நீ அனலைஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீ அதை ஷேர் பண்ணாது. எக்ஸிக்யூஷனில் தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ ஷேர் பண்ணுறதுனால தானே அது வேறு யாருக்கோ போகப்படுது. ஸோ நீ எதையுமே ஷேர் பண்ணாத. ஏன்னா நீ இதுக்கு மேலே மக்கள் கிட்ட போய் ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரயான் நல்லா அனலைஸ் பண்ணுறான் அப்படின்றத புரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கு மேலே நீ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றத பாரு. அண்ட் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் சொன்னார். எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னா இந்த டிக்கெட் ஃப்ரெண்ட் இப்போ முத்துக்குமரன் ஒரு டஃப் காம்படிட்டர் தான். பட் அவர் சொல்கிற மாதிரி அவருக்கு தெரியும் கடைசி நேரங்கள் கூட எப்படி மாற வாய்ப்பு இருக்குன்றது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி ரயானும் நல்ல அனலைசர் அப்படின்றது, நல்ல கேமர்ன்றது முத்துக்குமரனுக்கு தெரியும். ஸோ அவன் பணப்பேட்டை எடுத்துகிட்டு போனால் ரொம்ப நல்லது தான் அப்படின்றத மற்றவங்க நினைப்பாங்க. ஆனால் முத்து என்ன சொன்னார் அப்படின்னா, இங்கே பாரு ரயான், 50 லட்சம்ன்றது ஒரு விஷயமே கிடையாது. நம்ம அந்த மேடையில் போய் தோக்குறோம் அதெல்லாம் செகண்டரி. அந்த மேடையில் நம்ம நிற்கிறோம் இல்லையா, ஃபைனல்ஸ்க்கு நம்ம நிற்கிறோம் இல்லையா, அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். 50 லட்சத்தை கூட நம்ம உருண்டு பரண்டு எப்படியாவது சம்பாதிச்சிடலாம். ஆனால் இவ்வளோ கோடி மக்கள் பார்க்க முடியுமா? நீ மறுபடியும் போய் விஜய் டிவியில் படம் கொடுத்து எனக்கு கொஞ்ச நாளுக்கு டிவியில் காமிங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோவில் என்னை காமிங்க, உலக மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் என்னை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னா முடியாது. இந்த 106 நாள் மட்டும்தான் உனக்கான டைம். நீ காசை எடுத்துகிட்டு போகலாம், 50 லட்சத்தை உனக்கு கொடுக்கலாம். ஆனால் இந்த கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, மக்கள் உன்னை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க இல்லையா, இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ பணம் அப்படின்றது செகண்டரி. அதாவது நம்ம சம்பாதிச்சுக்கலாம் பணத்தை, ஆனால் இந்த மக்களை சம்பாதிக்கிறதா ரொம்ப கஷ்டம். ஸோ பணம் அப்படின்றத எதுக்காத, ஸோ பணம்னு யோசிக்காத. மக்கள் நம்மளை ஒவ்வொரு நாளும் பார்க்குறாங்க. அந்த 106 நாளும் நம்மளோட உழைப்பை கொடுத்தோம் அப்படின்னா அது வேற எங்கேயோ நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுற அப்படின்னா அவன் இந்த பையன் நான் பிக் பாஸ் வீட்டில் பார்த்துருக்கேன், இவன் சூப்பராக பண்ணியிருக்கானே அப்படின்னு மக்கள் உன்னை நேசிப்பாங்க. ஸோ பணமா மக்களான்னு பார்த்தா மக்கள் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி பணப்பெட்டியை ஒரு சிலர் வந்து பணப்பெட்டியை எடுத்துட்டு ஒரு சிலர் போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முத்து தன் கூட ஒரு டஃப் காம்படிட்டர் நிற்கணும் அப்படின்றையும் நினச்சி, அவருக்கும் தெரியும் ரயான் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னு. ஸோ அவனும் வந்து நிற்கட்டும், பணத்தை எடுத்துகிட்டு போகிறது ஒரு விஷயமே கிடையாது, இந்த மக்கள் சம்பாதிக்கிறதா ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இதே தான் பவி விஷயத்துலையும் நடந்தது. ஒரு தடவை பவி ரொம்ப டல்லாக இருக்கும்போது முத்து, மஞ்சரி, பவி இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பவிக்கு முத்துக்குமரன் சொல்லி கொடுப்பாரு, இங்கே பாருங்க பவி, நீங்கள் சூப்பராக விளையாடிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்கே தப்பு நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கேம் விளையாடுறீங்க, ஆனால் அந்த கேமில் லூஸ் பண்ணும்போது நீங்கள் உடஞ்சிடுறீங்க. அந்த நேரம் உடஞ்சி அழுது நான் இவ்வளோ பண்ணினேன் எனக்கே இன்னும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் அழுகிறதா உங்கள் வீக்னஸாக மற்றவங்க பார்க்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றத இந்த வீட்டில் காட்டணுமே தவிர உங்கள் வீக்னஸை இந்த வீட்டில் காட்டாதீங்க. காட்டினீங்கன்னா அந்த வீக்னஸ்லேயே தான் உங்களை அடிப்பாங்க. அதனால் உங்களோட வீக்னஸை வெளியே காட்டாதீங்க. நீங்கள் ஒரு உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருங்க, அது உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ, ஆனால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கான அது பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டுங்க. அப்போ அந்த மஞ்சரி மறுபடியும் வந்து முத்துக்குமரன் கிட்ட கேட்டாங்க, ஏண்டா அவளுக்கு நீ எப்படி கேம் விளையாடணும்னு சொல்லி கொடுக்குற, நீ A to Z அவளுக்கு எப்படி அவளை பற்றி சொல்லி கொடுத்த அப்படின்னா நாளைக்கு அவளோட வீக்னஸ்ல நம்ம எப்படி விளையாட முடியும்? இந்த கேமே என்ன, ஒருத்தனோட வீக்னஸ்ல நம்ம அடிக்கிறது தான் இந்த கேமே. அவன் என்ன தப்பு பண்றான்றதை நம்ம பதிவு பண்றது தான் இந்த கேம். அப்படி இருக்கும்போது பவியோட வீக்னஸை நீ கரெக்ட் பண்ற மாதிரி அவளுக்கு ஒரு ஐடியா கொடுத்தனா அது அப்புறம் எப்படி ஒரு கேம் ஆகும் அப்படின்னு. அப்போ முத்துக்குமரன் ஒரு வார்த்தையை அழகா சொன்னார், ஏன் ஒருத்தன் வீக்னஸை சொல்லி அதையே நான் அடிக்கணும்? அவன் வீக்னஸை சொல்லி அவன் திருந்தி அவன் பிளஸ் ஆகட்டும், அவனும் ஸ்ட்ராங் ஆகட்டும், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஒரு ஹெல்தி காம்படிஷனாகவே இருக்கட்டுமே போது மஞ்சரி இல்லை கேம்னா இந்த கேம் இப்படி தான் இருக்கணும் போது அது உன்னோட பாயிண்ட் ஆஃப் கேம். உன்னோட பாயிண்ட் ஆஃப் கேமில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், அந்த தப்பை வச்சு அவனை அடிச்சு நீ கீழே அமுத்தணும்னு நினைக்கிறேன், அது உன்னோட கேம். என்னோட கேமை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தப்பு பண்ணுறான், அந்த தப்பை சரி பண்ணி அவனும் தகுதியானவனா வரட்டும், நானும் என்னோட இந்த ட்ராஃபியை வின் பண்ணுறதுக்கு தகுதியானவனா வரேன், நான் அப்படியே அடிச்சுக்கிறது தான் என்னோட கேம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த இடத்துல முத்துக்குமரன் ரொம்ப அழகாக தெரிஞ்சார். பரவாயில்ல, எல்லாருமே வந்துட்டு அவர் எப்படி மேம்பட்டு வர்றாரோ அந்த மாதிரி மற்றவங்களையும் மேம்படுத்தணும்னு நினச்சது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அருணை பற்றியும் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாரு ரயான் கிட்ட. அருண் என்னை தொடர்ந்து ஒரு சில வாரங்கள் ப்ரொவோக் பண்ணிக்கிட்டே இருந்தார். நான் ரொம்ப கோவப்பானேன், நானும் அவர் கூட சண்டை போட்டேன். ஆனால் ஒரு பாயிண்ட்ல மஞ்சரி கிட்ட கூட சொல்லியிருப்பார் முத்து, அருண் என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கா, ஸோ பர்சனலாக நிறைய விஷயங்கள்லாம் பேசுகிறான், ஸோ நம்ம பர்சனலாக சண்டை போடுறதெல்லாம் வெளியே போய் சண்டை போட்டுக்குவான், இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட நான் பேசாமல் இருக்கிறேன், இந்த கேம் முடிகிற வரைக்கும் நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம், வெளியே போய் பார்த்துக்கலாம் நான் யோசித்தேன்.
ஆனால் அப்புறம் தான் நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன். இந்த கேம் அப்படின்றதே ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான். சமுதாயத்தில் நம்ம எப்படி வாழணும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கொடுத்தா நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் இந்த கேம் ஷோன்றதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நாளைக்கு என்னோட வெளி உலக வாழ்க்கையில் நான் போகும்போதும் இதை விட மோசமாக என்னை ப்ரொவோக் பண்ணுறவங்கள நான் பார்ப்பேன். அப்போ அந்த இடத்த பயந்து நான் ஓடக்கூடாது. நான் உன்ட்ட பேசாமல் இருந்தால் நான் டென்ஷன் இல்லாமல் இருப்பேன், அப்படி நான் ஓடக்கூடாது. அவனை நான் எப்படி சமாளிக்கணுன்றதை கற்றுக்கிட்டேன். அப்புறம் தான் நான் யோசிச்சேன், சரி அவரும் நம்மளை ப்ரொவோக் பண்ணுறாரா, அமைதியாக இருப்போம், அதுக்கப்புறம் உட்காந்து பேசுவோம், பேசும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீரும். ஸோ அவன் என்ன நினைக்கிறான்றதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்குவோம். பேசாமலே இருந்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை முடியாது. ஸோ அதை வச்சு தான் நான் இன்னைக்கு அருண் கிட்ட ஒரு நல்ல விதத்தில் பேசுகிறேன் அப்படின்னா பயந்து ஓடக்கூடாதுன்றதை நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒரு 26 வயசில் இவ்வளோ அனுபவத்தை பார்க்கும்போது, டே தம்பி நீ எல்லாம் வேற லெவல்டா, இந்த ட்ராஃபிக்கு நீ ரொம்ப தகுதியானவனாக இருக்க, உங்களோட அந்த மெச்சூரிட்டியை பார்க்கும்போது உங்களை விட டிசர்விங்கான பர்சன் வேறு யார் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா யாரெல்லாம் முத்துக்குமரனை பேசுகிறான் மண்டையை கழுகுறான்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாருமே முத்துக்குமரனோட பேச்சுக்கு அடிமையாக இருக்காங்க. ஸோ முத்துக்குமரனோட இந்த குணத்துக்காகவே வெற்றிக்கு அவர் தான் தகுதியானவர் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க. ஸோ பாபாவும் இன்னும் வேறு என்ன சுவாரஸ்யங்களே இன்னைக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் இருக்க போகுது அப்படின்றாங்க. அது ஜெஃப்ரியா பவியா அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் இன்னைக்கு ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் நடக்க போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அன்ஃபேர் எவிக்ஷன் எப்பவுமே இந்த கடைசி வாரங்கள் வரும்போது பண்ணுவாங்க எல்லா சீசன்லையும். என்ன காரணம் அப்படின்னா அதை வச்சு நம்ம பேசுவோம். ஐயோ இவனை போய் வெளியே அனுப்பிட்டீங்களா, நல்ல பிளேயரை போய் இப்படி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு நம்ம பேசுறோம் இல்லையா. இதுதான் அவங்களோட வெற்றி. பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஏதோ ஒரு வேலை நம்ம அவங்கள பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. இதுதான் அவங்களோட வெற்றியா பார்ப்பாங்க. ஸோ அன்ஃபேர் எவிக்ஷன் நடத்துறது அவங்களோட அந்த டிஆர்பிக்காகவும் நம்ம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி அன்ஃபேர் எவிக்ஷன் ஒன்று நடக்க போகுது அப்படின்னு அது இன்னும் யாருன்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி ஜெஃப்ரியா இருக்கும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ பாபம் வேறு ஏதாவது சுவாரஸ்யம் நடக்குது அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.